ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Loving greetings in the precious name of our Lord and Savior Jesus Christ. இந்த தபசு காலங்களில் ராஜாக்களின் புஸ்தகங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற தியானங்கள் நிச்சயமாக நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு புரிய வைக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I firmly believe that the Lenten devotions that we receive from the book of the Kings would surely make you understand about our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ராஜா சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த சிலுவை ராஜா. Our King is the King of the cross who died and who resurrected. எப்படி ராஜாக்களின் காலம் மிகவும் வேறுபாடாகவும் வேதத்திற்கு முரண்பட்டதாகவும் இருந்தது என்கிறதான காரியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். We are continuously learning how the times of the kings were very indifferent from the word of God. கிறிஸ்து நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்கிற காரியத்தையும் நாம் நினைக்கும் பொழுது கிறிஸ்துவை நாம் ராஜாதி ராஜாவாக அறிக்கையிட அது நமக்கு உதவி செய்கிறது. When we think about what Christ has done for us, it makes us to confess Christ as the King of Kings. இன்றைக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15-16 இரண்டு அதிகாரங்களிலிருந்து நாம் தியானங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். And today we are about to receive our devotions from 1 Kings chapter 15 and 16. இந்த அதிகாரங்களை நீங்கள் படிக்கும் பொழுது முந்தைய ராஜாக்கள் செய்த அதே தவறை திரும்பவுமாக தொடர்ந்து வருகிறவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் என்பது நமக்கு இதன் மூலமாக புரிகிறது. Now, as you read these two chapters, you can understand that the kings who succeeded did the same mistakes their forefathers did. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தினுடைய ஒன்றுபட்ட ராஜ்யத்தினுடைய கால அளவு 120 ஆண்டுகள். We know that the unified kingdom of Israel, the time period of it 120 years. சவுல் 40 ஆண்டுகள், தாவீது 40 ஆண்டுகள், சாலமோன் 40 ஆண்டுகள். Saul ruled for 40 and David for 40 years and also Solomon ruled for 40 years. நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது முதல் 13 அதிகாரங்கள் 60 ஆண்டுகளை சொல்லுகிற அதிகாரங்களாய் இருக்கிறது. Now, as you read the book of the Kings, the first Kings from chapter 1 to 13, it talks about the happening of the events for 60 years. 14, 15, 16 மூன்று அதிகாரங்களை படிக்கும் பொழுது அடுத்து வருகிற 60 ஆண்டுகளை இது சொல்லிவிடுகிறதா இருக்கிறது. Now, as you read chapters 14, 15 and 16, it talks about the next 60 years. அதாவது இஸ்ரவேலினுடைய அந்த ராஜ்யத்திலே ஒரு சம்பவம், அந்த சரித்திரத்திலே ஒரு சம்பவம் திரும்ப திரும்ப நிகழும் பொழுது அந்த சம்பவம் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறதான காரியத்தை ராஜ்யங்களினுடைய காரியங்களை நமக்கு புலப்படுத்துகிறது. Now, as you read the book of the Kings, you can find out that the same scenario happens repeatedly, and this makes us understand the situation of that kingdom. ஒரு ராஜா வருகிறார், A king comes, அவர் ஆட்சி செய்கிறார், he rules, அவர் பாவம் செய்கிறார், and he commits sin, அவர் மரித்து விடுகிறார். then he dies. இதுதான் திரும்ப திரும்ப நாம் படிக்கிற சம்பவங்கள் அந்த சரித்திரத்துல. And this is the repeated happenings that we study in the history. அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய வாழ்வு, பாவம், இறப்பு, அவ்வளவுதான். If you read it, it just consists of their life, then the sin that they committed, then their death. இப்பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசியுங்கள். Now let us read 1 Kings chapter 15 and verse 26. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். And he did evil in the sight of the Lord and walked in the way of his father and in his sin wherewith he made Israel to sin. இந்த வசனத்தை கவனித்தீர்களா? So did you listen to the scripture? அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். He did evil in the sight of the Lord. அடுத்தது அவங்க அப்பா வழியிலேயே அவங்க அப்பா செய்த பாவத்தை போலவே அவனும் செய்தான்.
And next, he walked in the way of his father, and he also committed the same sins his father did. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த தாவீதினுடைய காலத்துல நடந்த அந்த யுத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து விட்டன. Now, if you look here, you can find out that all the wars and the battles which happened during the times of David is slowly diminishing here. இப்ப எவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலே, யுத்தத்தின் மத்தியிலே கர்த்தர் இந்த தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார் என்கிறதான தகவல்களே அந்த மக்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லப்படாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Now, these people are living in a situation where the information regarding how they captured this land and how those informations were withheld from them and they did not know about it. ஆனா இது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, கிரானிக்கல்ஸ் நாளாகமம், அதாவது டைரி அப்படின்னு சொல்லுகிற ஒரு இதுல போய் அதை எழுதி வைக்கிறாங்க. அவ்வளவுதான். அதோட அதனுடைய வேலை முடிவடைகிறது. But what they do is they write about this in the book called as the Chronicles, which is actually a diary. And once they register in it, they just forget about it. இப்போ நம்ம ஊர்ல சட்டமன்றம் நடக்கிறது. சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை பதிவு பண்றாங்க. சிலர் சொல்லுவாங்க, இதை நாங்க சபை குறிப்பிலிருந்து நீக்குகிறோம் என்று சொல்லி. அதே போல அந்த நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டதைத்தான் நான் நாளாகமம் என்று சொல்லி சொல்லுகிறோம். Now, when the assembly of the state gathers together, they record everything that is all the happenings of the day, and we call that as the book of the Chronicles. இப்போ 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். Now let us read 1 Kings chapter 15 and verse 23. ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டினங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. The rest of all the acts of Asa and all his might and all that he did and the cities which he built, are they not written in the book of the Chronicles of the kings of Judah? Nevertheless, in the time of his old age, he was diseased in his feet. நீங்கள் இதற்கு முன்பு எத்தனையோ முறை ராஜாக்களின் புத்தகத்தை படித்திருக்கலாம். And you would have read the book of the Kings many times earlier. ஆனால் பல சூழ்நிலைகளிலே பல முறை இது என்ன என்பதே நம்மளுக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம். In many situations, many times we wouldn't have understood what it actually says. ஏனென்று சொன்னால் இந்த புத்தகங்கள் எல்லாம் பெரும்பான்மையான மக்களால் படிக்கவோ தியானிக்கவோ அதனுடைய விளைவுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி உணர்த்தப்படவோ செய்யாத காலங்கள், செய்யாத புத்தகங்கள், செய்யாத ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because we are living in a times where the majority of the people do not read it, or even if they read it, they are not able to understand what it actually says, and they also do not know how to sit down and have a devotion on this and get the truth out of this and what according to it. ராஜாக்களின் புத்தகங்கள் என்று சொல்லுவது இஸ்ரவேலுடைய சரித்திரம் என்பதை நாம் அறிய வேண்டும். And we need to know, when you say the book of the Kings, it actually refers to the history of Israel. இப்ப இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வாறு சரித்திரங்களிலே இருந்தார், மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை நாம் புரிந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்வதற்காகவே நாம் அந்த புத்தகங்களை படிக்கிறோம். So when we read that book, we read it so that we would know who is our God and what is the reaction we get for each and every action, and by knowing that we'll live accordingly to it. இஸ்ரவேலினுடைய விக்கிரகாராதனை மிக கொடுமையான ஒன்று, கர்த்தருக்கு விரோதமான மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know the idolatry of the Israelites was a very horrible and dreadful sin against the Lord. இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி அழைப்பதன் மூலம் அவர்கள் எப்பொழுதுமே கீழ்ப்படியாமையின் ஆவியோடு இருந்தார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். We also come to understand when God calls the Israelites as stiff-necked people, we know that they were living with the spirit of disobedience in them. இவர்களுடைய விக்கிரகாராதனையும் இவர்களுடைய கீழ்ப்படியாமையும்
ஜனங்கள் வன்முறையில் ஈடுபடவும் அவர்கள் பிரச்சனைக்குரிய நபர்களாக மாறுவதையும் நீங்கள் கவனிக்கலாம். And because of their disobedience and idolatry, we can find out that the people become very violent and very hard-hearted. இஸ்ரவேலின் சரித்திரம். The history of Israel. இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேல் என்கிறதான நாட்டிற்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னா அங்கே யாட் வஷேம் என்கிறதான ஒரு ஹாலோகாஸ்ட் மியூசியம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். And today, if you go to the land of Israel, they have a museum of the Holocaust. பொதுவாகவே யூதர்களுடைய அந்த பார்வையிடும் இடங்கள் அனைத்துமே நேஷனல் பார்க் அனைத்துக்குமே நீங்க வந்து டிக்கெட் கொடுத்து தான் உள்ள போகணும். And normally you need to give ticket for all the national parks in Israel. ஆனா அந்த யார்ட் வர்ஷன் மட்டும் ஃப்ரீயா வச்சிருக்காங்க. But this Yad Vashem is free. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் போகணும். யூத மக்கள் அந்த ஹாலோகாஸ்ட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறதை இவங்க புரிஞ்சு அவர்களுக்காக அவர்கள் வந்து இறக்கப்படணும், பரிதாபப்படணும், இந்த தேசம் அவர்களுடையது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அதை இலவசமாக வைத்திருக்கிறார்கள். And the reason why it is free of entrance is because all the people should go and see what is inside the museum, and they should know about the Holocaust and how the Israelites suffered for that land. And also this land of Israel legally and rightfully belongs to them. அங்க உள்ள போனா ரேடியோகிராஃபர் மாதிரி ஒரு ஹெட்போன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சின்ன மிஷின் கொடுத்திருப்பாங்க. அதுல அந்த படத்திற்குண்டான நம்பர், முன்னால் ஒரு படம் இருக்கும், அந்த படத்திற்கு ஒரு நம்பர் போட்டிருக்கும். அந்த நம்பரை நீங்க இந்த மிஷின்ல பிரஸ் பண்ணீங்கன்னா அதற்கான செய்தி என்னங்கிறது உங்க காதுல தனியா சொல்லுங்க. So once you enter into that museum, they'll give you a headphone and a machine in your hand, and the photos will be placed in the museum and it will have a number. So as you go and stand before each and every photo and press the number, it will tell you or give you information regarding that picture. ஆனா அந்த யாட் வஷேம் என்கிற ஹாலோகாஸ்ட் மியூசியத்தை அவர்கள் உருவாக்குனதற்கு பிரத்யேகமான ஒரு நோக்கம் உண்டு. But there was a very peculiar reason for them to make this Holocaust museum. அது என்ன? What is that? இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் இந்த ஹாலோகாஸ்ட் மியூசியத்தில் கொண்டு வந்துதான் அவர்களுக்கு என்ன கொடுக்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டீச் பண்றாங்க. So they teach the soldiers of the Israeli Defense Force for the very first time when they bring them inside this museum. அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த நாடு நமக்கு கிடைத்திருக்கிறது, ஆகினால் இந்த நாட்டை நம்ம விட்டுறக்கூடாது, இதற்காக போராட வேண்டும் என்று சொல்லி சரித்திரங்களை காண்பித்து அவர்களுக்கு போதித்து அந்த இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். So the soldiers of Israel are created in such a manner that when they are shown these pictures, the history is being taught to them, because here it is taught to them regarding how much their forefathers had suffered for their nation. அதனாலேயே நாம் ராஜாக்களின் புத்தகத்தை இன்றைக்கு தியானித்து வருகிறோம். And that is one of the main reasons why we are meditating the book of the Kings today. விக்கிரகாராதனை, கீழ்ப்படியாமை என்கிறதான இந்த பாவத்திலே இருக்கிற ராஜாக்களின் மத்தியிலே ஒரு ராஜா கொஞ்சம் வித்தியாசமான ராஜாவாக வருகிறார். And in between the kings who were devoted to idolatry and who did not obey the word of God, one king stand apart from them. அந்த ராஜாவினுடைய பெயர் ஆசா. And that name of that king is Asa. அவர் தன்னுடைய முன்னோர்கள் செய்த சில பாவங்களை செய்வதை அவர் தவிர்க்கிறார். Now he withholds himself from committing the mistakes his fathers did. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஹோப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இஸ்ரேலுக்கு, அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு அவர் தவறுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். But there was a hope for Israel. We see here that he fails to get that hope for Israel. இப்பொழுது 1 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 12 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். Now let us hear 1 Kings chapter 15 verses 12 and 13. அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி
தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களெல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கிதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். And he took away the Sodomites out of the land and removed all the idols that his father had made, and also Maachah, his mother, even her he removed from being queen, because she had made an idol in a grove, and Asa destroyed her idol and burnt it by the brook Kidron. ஆசா செய்த இந்த செயல் மிகவும் அற்புதமான ஒரு செயல். And the thing which Asa did here is a very wonderful thing. தங்களுடைய முற்பிதாக்கள் உண்டு பண்ணின எல்லா விக்கிரகங்களையும் அவன் உடைத்து போட்டான். And he totally destroyed all the idols which were made by his forefathers. பாவம் செய்கிற மனிதர்களை தேசத்தை விட்டே துரத்தி விட்டார். And he chased away the people who committed sin. அவர்களுடைய தாயினுடைய காரியங்களிலும் அவன் கருணை காட்டவில்லை, அதையும் அவன் சரியாக கையாண்டான் என்பதை நாம் வாசிக்கிறோம். We find out that he did not show mercy for the work of his mother. We saw that he dealt rightfully in that matter. விக்கிரகங்களை கிதரோன் ஆற்றண்டையிலே அவன் சுட்டெரித்து போட்டான் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். You also see here that he burnt the idols by brook Kidron. ஆசாவுக்கு ஒரு நல்ல பக்தி இருந்தது யெகோவா தேவன் மேலே. Asa had a great reverence towards Jehovah God. ஆனால் அவருக்கு பின் வந்த அந்த உம்ரியும் ஆகாபும் அதை அப்படியே பின்பற்றாமல் அதிலிருந்து அவர்கள் வழி விலகினார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். But you know that Umri and Ahab, who succeeded Asa, did not follow it, but they just left from that way. 1 ராஜாக்கள் 16 அதிகாரம் 25 26 வசனங்களை வாசிக்க கேட்போம். Now let us read 1 Kings chapter 16 verses 25 and 26. உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபம் மூட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினான். அவனுடைய பாவங்களிலும் நடந்தான். But Omri wrought evil in the eyes of the Lord and did worse than all that were before him. For he walked in all the way of Jeroboam the son of Nebat, and in his sin wherewith he made Israel to sin, to provoke the Lord God of Israel to anger. நீங்கள் என்ன கவனித்தீர்கள்? So what did you listen here? உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். Omri wrought evil in the eyes of the Lord. இப்ப அடுத்து சொல்லுது, அவன் முன்னிருந்து எந்த ராஜாவை காட்டிலும் மிக மிக அதிகமான கேடாய் நடந்தான் என்பதையும் இது சொல்லுகிறது. And it also tells us he did worse than all the kings that were before him. அவனுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. நேபோத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை போலவே விக்கிரகங்களை செய்து பாவம் செய்ய பண்ணினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And he is also given an example here that he walked in all the ways of Jeroboam the son of Nebat, and in his sin wherewith he made Israel to sin, to provoke the Lord God of Israel to anger with their vanities. ஆகாப் என்ன செய்தான்? What did Ahab do? அந்நிய தேசத்து பெண்ணான யேசபேலை அவன் திருமணம் செய்கிறான். And he married Jezebel, who was of a foreign nation. அப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த பாகால் என்கிறதான விக்கிரக வழிபாட்டை அபிஷியலா இஸ்ரேல் தேசத்தினுடைய கடவுளாக, தெய்வமாக, மதமாக அவர்கள் நிறுவுகிறார்கள், அறிவிக்கிறார்கள். So what they did was they started to worship Baal, and they made Baal as the official god, official Lord of Israel, and made it the official religion of Israel. இப்பொழுது 1 ராஜாக்கள் 16 அதிகாரம் 32 33 வசனங்களை வாசியுங்கள்.
Now let us read 1 Kings chapter 16 verses 32 and 33. தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரகத் தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். And he reared up an altar for Baal in the house of Baal, which he had built in Samaria. And Ahab made a grove, and Ahab did more to provoke the Lord God of Israel to anger than all the kings of Israel that were before him. பாகாலின் வழிபாடு என்று சொல்லும் பொழுது அது மிகவும் கொடுமையானது, கொடூரமானது. When you say the ways of Baal, it is a very strange and wicked way. பாகாலுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் பிள்ளைகளை, அதாவது மனிதர்களை பலியாக கொடுக்க வேண்டும். And those who serve and worship Baal, they need to give their children as a sacrifice or an offering unto it. இது மிக மிக பரவலாக ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது மிகவும் சுதந்திரமாக ஆகாபினால் அனுமதிக்கப்படுகிறது இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக. And this was allowed by Ahab in the land of Israel without any prohibition. It was done freely and it was done by most people. நமக்கு தெரியும், யோசுவா எரிகோவிற்குள்ளாக நுழைந்து எரிகோவை அழித்தார். ஆனால் இவரோ திரும்பவும் எரிகோவை கட்டி எழுப்புகிறார். We know that Joshua entered into Jericho and he destroyed Jericho, but we find that Ahab builds Jericho. ரெண்டு நபர்கள் கூட அதற்கு பலியிட அனுமதிக்கப்படுகிறார்கள் என்கிற சரித்திரம் நமக்கு தெரியும். We know the history that two people were allowed to be sacrificed for that. யோசுவாவின் மூலமாக அழிக்கப்பட்டது ஆகாபின் மூலமாக திரும்பவுமாக அது கட்டி எழுப்பப்படுகிறது என்பது வேதனையான ஒரு விஷயம். And the painful thing was that which was destroyed by Joshua was rebuilt by Ahab. யோசுவா என்ன செய்தார்? What did Joshua do? ஒழுங்குபடுத்தினார். And he disciplined it. ஆகாப் என்ன செய்கிறார்? What did Ahab do? ஒழுங்கீனப்படுத்துகிறார். And he indisciplined or he committed an error here. அதாவது இஸ்ரவேலை திரும்பவுமாக பழைய நிலைக்கே தள்ளுகிற ஒரு செயலை ஆகாப் செய்கிறார் என்று சொன்னால் அது தேவனுக்கு எவ்வளவு வேதனையானது, தேவனுக்கு எவ்வளவு விரோதமானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And you know, when Ahab makes and we know how much painful and hard it must have been for God when we find out that Ahab pushes the people of Israel back to their old ways of sin. பின்மாற்றம் என்று சொல்லுகிற விஷயத்திலே நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து எந்த நிலையிலும் நாம் பின்மாற்றத்திற்கு சென்று விடாதபடிக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் காணப்படுகிறோம். And we are found in a situation where we need to be very careful regarding the backslidden state. We should never allow ourselves to go into backsliding, and we need to guard our body, mind, soul, and spirit from being backsliding. இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டது நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். And we are living in this world by knowing our Lord Jesus Christ. We are saved. நாம் இறுதியில் ஒரு நாளிலே மரிக்கிறோம். And one final day we die. அப்ப நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்பிற்கு முன்பு, ரட்சிப்பிற்கு பின்பு என்கிறதான ஒரு சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது அந்த கடைசி மரண தருவாய் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் புரிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். So when we look at our life, there is a situation where it says our life before our salvation and after our salvation. So we need to understand how our life was before it and after our salvation. இஸ்ரவேல் மக்கள் யெகோவா தேவனை வணங்கினவர்களாக, யெகோவா தேவனால் விடுவிக்கப்பட்டவர்களாக எகிப்து தேசத்திலிருந்து வந்து இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
And the children of Israel were redeemed by Jehovah God, and they were delivered by Jehovah God from Egypt, and they came into the land of Israel, and they lived there. இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு புதிய பேர் காதுல அடிபடுகிறது, பாகால். And after they came into the land of Israel, they hear a new name in their ears, and it is Baal. இதுவரைக்கும் யெகோவா தேவனுக்கு மாட்டையோ ஆட்டையோ புறா கஞ்சியோ பலி செலுத்திட்டு இருந்தவர்களுக்கு ஒரு புதிய கலாச்சாரம் இங்கே அவர்களுக்கு தென்படுகிறது. Until now, they have been sacrificing a bull or a sheep or an oxen or a bird to Jehovah God, but now they see something new and strange. இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, புதிய கலாச்சாரம் என்பது மனிதர்களை பாகால் தெய்வத்திற்கு பலியிடுவது. And the new culture here is they sacrifice humans to their Baal. So கடவுள் புதுசு, கடவுளுடைய பெயர் புதுசு, கடவுளுக்கான பலிமுறைமைகள் கலாச்சாரங்களும் புதிதாக இவர்களுக்கு காணப்படுகிறது. So for them, the name of the God is new, the culture of the God is new, the sacrifice of the God is new, and the offering for that God is new unto them. பாகால் தெய்வத்தை வணங்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே குழந்தை பெற முடியாத மலட்டுத்தன்மையெல்லாம் நீங்குகிறது என்கிறதான ஒரு பொய்யான செய்தி சொல்லப்படுகிறது. அதற்கான வழிபாட்டு முறையை வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறை என்பதையும் அவர்கள் கலாச்சாரத்தின் வழியாக உட்புகுத்த நினைக்கிறார்கள். So what they say is, when you worship and serve the god of Baal, the barrenness or the infertility which is found in you can be taken away from you when you serve the god in a stipulated manner. ஆனால் பாகாலை வணங்கும் பொழுது ஒரு மலட்டுத்தன்மை இல்லாத ஒரு நபர் மலட்டுத்தன்மைக்கு தள்ளப்படுவார் என்பது நிறைய பேருக்கு தெரியாமல் காணப்பட்டது. But what many people do not know is that when you serve and worship Baal, those who were fertile were pushed into infertility, or they became infertile. யெகோவா தேவனை வணங்கும் பொழுது யாருக்கெல்லாம் மலட்டுத்தன்மை இருந்தாலும் அவர்களுடைய மலட்டுத்தன்மை நீங்கும். And when you serve Jehovah God, those who are all infertile, they became fertile. பாகாலை வணங்கும் பொழுது யாருக்கெல்லாம் மலட்டுத்தன்மை இல்லாமல் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் மலட்டுத்தன்மை வந்துவிடும். And when they served Baal, those who did not have infertility in them, they became infertile. பாகாலை வணங்கும் பொழுது மக்களுக்குள்ளாக ஒரு வறுமை காணப்படும், வறட்சி காணப்படும், அவர்களுக்குள்ளாக ஒரு விரக்தியின் சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை போதிக்க இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் மறந்து விட்டார்கள். அவர்களால் அதை செய்யாமல் போய்விட்டார்கள். And the prophets of Israel failed to teach unto the children of Israel that when they serve and worship Baal, there will be a dryness in their life, there will be no fertility in their life, and the life would be very hot and complex. பாகாலை வணங்கும் பொழுது குடும்பங்களுக்குள்ளாக கணவன் மனைவிகளுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுவது கிடையாது. When they served Baal, there was no joy or peace among the husband and wife. குடும்பங்களுக்குள்ள டேமேஜ் ஆகிறது, உடைந்து போகிறது குடும்பங்கள். And the families begins to break. So இதுதான் தொடர்ச்சியாக நடைபெறும் விக்கிரக வழிபாட்டில். So this is what would happen continuously when people serve idols. சிலர் கேட்பாங்க, அந்த விக்கிரக வழிபாட்டிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன வழின்னு கேட்பாங்க. And some would ask, what is a way for me to get out of this idol worship? அதற்கு ஒரே வழி யெகோவா தேவனை வணங்குவது மட்டும்தான். And the only way for that is to serve Jehovah God. இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 3 வசனங்களை வாசியுங்கள். Now let us read 1 Thessalonians chapter 1 verses 8, 9 and 10. எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததுமல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில்
அவரிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. For from you sounded out the word of the Lord, not only in Macedonia and Achaia, but also in every place your faith to God word is spread abroad, so that we need not to speak anything, for they themselves shew of us what manner of entering in we had unto you, and how he turned to God from idols to serve the living and true God, and to wait for his Son from heaven, whom he raised from the dead, even Jesus, which delivered us from the wrath to come. தெசலோனிக்கேயருக்கு பவுலுடைய வார்த்தைகள் என்ன? So what were the words of Paul to the Thessalonians? உங்கள்ட்ட இருந்த வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் போனது. அந்த வசனம் பரவினது. And the word which was in you, it spread to Macedonia and to Achaia. நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம் பிரசித்தியானது. And the faith that you had towards God spread abroad. ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்வதற்காக விக்கிரகங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்பினீர்கள். And to serve the true living God, you turned away from idols. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போன இரட்சகராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வருவதற்காகவும் நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப வந்தாலும் நீங்க போயிருவீங்க அப்படிங்கிறார் பவுல். And Paul says that when our Lord Jesus Christ would come from heaven, you are ready to go and meet him even now. இப்ப தெசலோனிக்கேயாவில் இருக்கிற மக்களை குறித்து சொல்லப்படுகிற செய்தி என்ன? So what is the message that is shared about the people of Thessalonica? விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பி மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். They were prepared to leave the idols and serve the one true God. மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்காக அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். And they were eagerly awaiting the coming of the Lord Jesus Christ, who had died and who was buried and who was resurrected. நாமும் நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக மனம் திரும்பி வரும் பொழுது மீண்டும் உயிர் படைகிறோம். And when we repent of our ways, we also eagerly await the coming of our Lord Jesus Christ. அப்ப நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. So we need two things. ஒன்று, மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிறதான மெய்யான தேவனுக்கு தெசலோனிக்கே மக்கள் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமானதை போல நாமும் ஆயத்தமாக வேண்டும். And just like the people of Thessalonica were ready to serve the Lord Jesus once they turned off from their ways, we also should be ready. தெசலோனிக்கே மக்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசு பரலோகத்திற்கு போயிருக்கிறார், திரும்பவும் வரப்போகிறார் என்பதை எதிர்பார்த்து ஆயத்தமாய் இருந்ததை போல நாமும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க வேண்டும். Now we also should be eagerly awaiting the coming of our Lord Jesus Christ, who had died and who had resurrected and was gone to heaven, just like the people of Thessalonica. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? Who is our Lord Jesus Christ? பாகாலை எதிர்த்தவர். And he opposed Baal. இந்த பாகால் நேரடியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார் என்பதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். And we read in the Gospel of the Matthew that this Baal comes face to face with our Lord Jesus Christ. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்கள். Now let us read Matthew chapter 4 verses 8 and 9. என்னடா பாஸ்டர் புதுசா பாகால் வந்து இயேசுநாதரை சந்திச்சாருன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்காதீங்க. பிசாசு என்கிறவன் பாகாலும் ஒரு பிசாசு ஆகினால பாகாலுங்கிற பேரை நான் கொடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். And you should not think what pastor is giving a new name here that he says that it talks about Baal. When you say Satan, Baal is also included in this. So that is why I'm telling the name Baal.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். And the devil taketh him up into an exceeding high mountain, and sheweth him all the kingdoms of the world, and the glory of them, and saith unto him, all these things will I give thee, if thou wilt fall down and worship me. இங்கே ராஜாக்களின் புஸ்தகத்தில் காணப்படுகிற ஆசா என்கிற ராஜாவை நாம் நினைவில் கொண்டு வரலாம். And here let us bring to our mind King Asa, who is in the book of the Kings. அதாவது பாகால் என்கிறதான அந்த விக்கிரகங்கள் மற்றும் பொய்யான கடவுள்களுக்கு அவர் தலை வணங்க மறுத்தார், ஆராதிக்க மறுத்தார், அவைகளை தேசத்தை விட்டு வெளியே அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். We also found out that he did not bow his head to the false god Baal and also the other false gods and idols, and he also put away people from his nation who committed sin, and he chased them away. ஆனால் அவரால் என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால், இஸ்ரவேலினுடைய அந்த மகிமையை திரும்ப கொண்டு வர முடியவில்லை. But he was not able to bring back the glory of Israel. ஆனால் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யார்? But who is our Lord Jesus Christ, who is our Savior? பிசாசு என்கிற பாகால் இவரை என்னை வணங்கு என்று சொல்லும் பொழுது, இல்லை முடியாது என்று சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். And here you find out when Baal, the devil, came and told him that he would give them the kingdoms of the world and the glory. All he has to do is just worship him. But we see that Jesus says, no, you have to fall down and worship me. அவர் விக்கிரகாராதனை என்கிறதான விஷயத்தை எதிர்த்தவர் மட்டுமல்ல, இஸ்ரவேலினுடைய மகிமையும் திரும்ப கொண்டு வந்தவர் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. அவர்தான் சிலுவை ராஜா இயேசு. And Jesus, the king of the cross, he not only opposed the devil, but we find that he is the one who brings back the glory to Israel. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்த பொழுது, தேவாலயத்திற்கு அவர்களை கொண்டு வரும் பொழுது, சிமியோன் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? And what were the words of Simeon when they brought Jesus Christ as the baby into the temple? சிமியோனுடைய வார்த்தைகள் என்ன? And what are the words of Simeon? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். And if you read Luke chapter 2 and verse 32 in English. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், a light to lighten the Gentiles and the glory of thy people Israel. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இஸ்ரவேலினுடைய இழந்து போன மகிமையை திரும்பவும் கொண்டு வர முடியும். எந்த ராஜாவும் கொண்டு வரவும் முடியாது. Only our Lord Jesus Christ can bring back the glory which Israel lost. No other king can ever bring it back. அவர் மகிமையை அவரால் கொண்டு வர முடியும் என்பதை மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்து மகிமையிலே மறுரூபமானதன் மூலமாகவே எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். And Jesus Christ makes all to understand that in the Mount of Transfiguration. கிறிஸ்து மகிமை அடைந்ததனுடைய பொருள் என்னவென்று சொல்லி கேட்டால், அவர் இஸ்ரவேலுக்கு, அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு மகிமையை கொண்டு வருகிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். When we see the transfigured Christ, what we actually understand is that he brings the glory to the land of Israel and unto the people who serve him. கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிமைக்குள் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு எப்பொழுது வருகிறது? When do we get the hope that Christ can bring all of us into his glory? அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் தான். His death, his burial, and his resurrection. வேதாகமத்திலே ராஜாக்களின் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது சாலமோனுடைய காலத்துல
மக்கள் ரொம்ப மகிமையோடு வாழ்ந்தார்கள், மகிமையான ஒரு ஆட்சியாக இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And we find that when we read the book of the Kings, that when we read about the rule of King Solomon, we find out that the people of Israel had a very glorious time during that reign. ஆனா நம்முடைய ஆண்டவர் சாலமோனிலும் பெரியவர். But our God is bigger than Solomon. சாலமோனுடைய காலத்திலே மகிமை போய்விட்டது தேசத்தை விட்டு. And during the reign of Solomon, the glory departed from the nation of Israel. அந்த நாளிலிருந்து திரும்பவுமாக இழந்து போன அந்த மகிமை மீட்டெடுக்க முடியவே இல்லை. And from that day, they were not able to bring back that glory. இயேசுவை குழந்தையாக பார்த்தவுடனே சிமியோன் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலுக்கு மகிமையாக பிறந்திருக்கிறார், இரட்சண்யத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லிவிட்டார். Now, as soon as Simeon saw Jesus Christ, he said, "Mine eyes have seen the salvation of the people, and he is the glory of the people of Israel." இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தார். And Jesus Christ glorified. அவர் ஒருவர்தான் சிலுவையில் மரித்ததன் மூலமாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இழந்து போன மகிமையை திரும்ப கொண்டு வர முடியும். And he alone can bring the glory which we lost in our life because of the death of him on the cross. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? What is that thing that we ought to do today? இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். The kings of Israel came to power. விக்கிரகாராதனை, கீழ்ப்படியாமை என்கிறதான பாவத்தை செய்தார்கள். They committed the mistake of idolatry and they disobeyed. மரித்தார்கள். And they died. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? What does the Lord expect in our life? ஒரு மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். The Lord expects a life of repentance in us. எதையெல்லாம் கர்த்தரை விட அதிகமாய் நாம் நேசிக்கிறோமோ அது அனைத்துமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகம் தான். And whatever we love more than God in our lives is an idol in our lives. தேவனுடைய வசனத்திற்கு ஏதாவது ஒரு வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் நமக்கு பேர் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் என்பதுதான் பெயர். And if we disobey even one word or the commandment of the Lord, we are called as the children of disobedience. விக்கிரகாராதனைகளை எல்லாம் விட்டு மனம் திரும்புவோம். Let us repent of the idolatry. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். Ourselves to obey unto the word of God. கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்வோம். Let us confess the death, the burial, and the resurrection of our Lord Jesus Christ. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமையை நமக்கு கொடுப்பார். அவருடைய மகிமையில நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். And Christ would give his glory in our lives and he will take us to his glory. அவர்தான் சிலுவை ராஜா இயேசு கிறிஸ்து. And he is the king of the cross and he is our Lord Jesus Christ. தொடர்ந்தேச்சியாக செய்து வருகிறதான தேவனுக்கு விரோதமான காரியங்களிலிருந்து விடுபட இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆகினாலே நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? So what is the decision that each and every one of us should take? ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுகிறேன். Lord, I follow you. நான் எழுந்து போன அனைத்தையும் எனக்கு கொடுங்க. Whatever I lost, Lord, please give it back to me. நீர்தான் என்னுடைய வாழ்க்கையின் ராஜாதி ராஜா. You are the King of kings in my life. ஜெபிப்போம். Let us pray. உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Our God who is seated on high, we thank you for this blessed time in our lives. ஆண்டவரே, ஆசா ஒருவேளை ஆண்டவரே விக்கிரகங்களை விலக்கினான், ஆனால் அவனால் மகிமையை கொண்டு வர முடியவில்லை. Lord, Asa put away the idols from amongst them, but he was not able to bring back the glory. ஆனால் நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததன் மூலமாக இஸ்ரவேலுக்கு மகிமையை திரும்ப கொண்டு வந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
Lord, we thank you that because of your death, your burial, and your resurrection, you brought back the glory to Israel, and we thank you for it. ராஜாக்களின் புஸ்தகத்தில் காணப்படுகிற சரித்திரங்களில் காணப்பட்ட ராஜாக்களை நாங்கள் படிக்கும் பொழுது உண்மையான ராஜா நீர்தான் என்பதை அவர்கள் எங்களுக்கு புரிய வைக்கிறார்கள். As we study the book of the Kings and also the life of the kings, we understand and they make us understand that you are the one true king. நீர்தான் ராஜாதி ராஜா, சிலுவை ராஜா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். We offer you praise and glory and thanks because you are the King of kings and you are the King of the cross. தேவனுக்கு விரோதமான வழிகளை விட்டு மனம் திரும்புவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, we commit ourselves so that we would repent of our waywardness. நீர் உம்முடைய மகிமையை எங்களுக்குள் கொண்டு வருவதற்கு எங்களை நாங்கள் அனுமதிக்கிறோம். Lord, we allow ourselves so that you can bring back your glory in us. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வீராக. Lord, continuously work on our lives. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. We ask this in the name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். May God bless each and every one of us bountifully. Shalom.